ஹாய் நண்பா, நான் உங்க ரேஷ்மன் மணி. சமீப வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். உங்களோட கேள்விகள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வீடியோவா இருக்குது. அதே மாதிரி ரீசென்ட்டா ஒரு வீடியோல கமெண்ட் வந்திருந்தது. அதாவது பிரம்மச்சரியம் நம்ம சேனல்ல நோஃபேப்ல இருக்கிறவர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. ப்ரோ எனக்கு வந்து 3 வருஷமா நான் நோஃபேப்ல இருக்கேன். ஆனா என்னோட லைஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாத்துலயுமே போர் அடிக்கிற மாரி இருக்கு. எல்லாமே பொய் அப்படிங்கிற மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கான பதில தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரம்மச்சரியம்னா என்ன அப்படின்னே தெரியல அப்படின்னா, பின்னாடி போய் பாருங்க. நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் இருக்குது. நீங்க பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க. பேசிக்கா அந்த பிரம்மச்சரியம் அதாவது நோஃபேப் அப்படின்னா, நம்ப நம்மளோட விந்தணுவ வெளிய விடாம இருக்கிறது தான் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது. இந்த பிரம்மச்சரியத்த நம்ம சேனல்ல நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபாக்ட் ரேஷ்மன் மணி அப்படிங்கிற சேனலே இத பேஸ் பண்ணி தான் இருக்குது. பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல் அதாவது 90 டேஸ் தாண்டுறவங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 50% இருப்பாங்க அப்படின்னா, இந்த 3 இயர தாண்டுறவங்கலாம் வந்து 20%க்கும் கீழ தான் இருப்பாங்க. ஆனா இந்த 20% 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் தாண்டும்போது, அவங்களுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாமே பொய்ன்னு தோணுது. எதுவுமே உண்மை இல்லன்னு தோணுது. என்னதான் இந்த உலகம் அப்படின்னு யோசிக்க தோணுது. ஒண்ணுமே புடிக்க மாட்டேங்குது. எதுலயுமே ஒரு பற்று இல்ல. அப்படிங்கிற மாரியான சில விஷயங்கள் சொல்லுவாங்க. உண்மையாலேயே இந்த மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அவங்களோட கோல் அதாவது படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் மெடிடேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தரா இருப்பாங்க. அவங்களோட கோல் வந்து இப்ப நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா? 2 வருஷம், 3 வருஷம் கழிச்சு. இதுதான் அவங்களோட கோலா இருக்குது. அப்ப என்ன ப்ரோ சொல்ல வர்றீங்க? இப்படிதான் இருக்கணுமா? எனக்கு போர் அடிக்குது ப்ரோ. இந்த உலகமே பொய் அப்படின்னு தோணுது ப்ரோ. எதுவுமே உண்மை இல்லன்னு தோணுது. அப்ப நான் ஏன் வாழணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆ இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா, இதுல என்ன அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு வந்து சீட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஃப்ளாட் லைன்னு ஒரு 90 டேஸ்க்குள்ள அதாவது 20 நாளைக்கு அப்புறம் ஃப்ளாட் லைன்னு ஒரு விஷயத்த நீங்க ஃபீல் பண்ணீங்க. ஃப்ளாட் லைன் அப்படின்னா என்னன்னா, நீங்க இவ்வளோ நாள் அடிக்டடா இருக்கும்பொழுது, அத திரும்பி ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தேவைப்படுது பார்த்தீங்களா? அதுதான் ஃப்ளாட் லைன். உங்க நெறைய பேருக்கு கண்டிப்பா இது தெரியும். அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு அப்புறம், இல்ல 2 இயர்ஸ்க்கு அப்புறம், இல்ல சில இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாரியான ஒரு விஷயம் வரும். இதுவும் ஒரு வகையில ஃப்ளாட் லைன் மாதிரி தான். ஆனா ஃப்ளாட் லைன் கிடையாது. இதுல நீங்க ஃப்ளாட் லைன்ல ஃபீல் பண்ற மாரி மோசமான, நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆனா, இந்த உலகமே ஒரு பொய்யான விஷயம். எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பொறக்குறோம், இறக்குறோம். நடுவுல எதுவுமே இல்ல. இந்த மாரியான பிரில்லியன்ட்டான ஒரு பயங்கரமான டாப்ல இருக்க பிலாசபிக் தத்துவங்கள்லாம் உனக்கு ரொம்ப ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். எனக்கு புரிய ஆரம்பிச்சுருச்சு. இருந்தாலும் என் வாழ்க்கை போர் அடிக்குது. என்ன பண்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவுமே அந்த ஃப்ளாட் லைன் அப்படிங்கிற மாரியே ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம். அந்த டைம் அதாவது ஃப்ளாட் லைன் எப்படி ஒரு மாற்றத்துக்கான ஒரு டைமோ, அதே மாரி தான் இதுவும் ஒரு மாற்றத்துக்கான டைம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல கரப்ஷன் இந்த மாரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, பேராசை. எல்லாத்துலயுமே அட்டாச்மென்ட் அப்படிங்கிறது. அந்த அட்டாச்மென்ட் உங்களுக்கு உங்களுக்கு இல்லாத மாரி, உங்கள மாரி நெறைய பேருக்கு இல்ல அப்படின்னா, இந்த அட்டாச்மென்ட் அப்படிங்கிறதே ஒண்ணு உருவாகாதம்போது, எல்லா விஷயமும் இந்த உலகத்துல நல்லதா மாறும். எனக்கு தெரிஞ்சவன் இத தப்பு பண்ணிட்டான். என் ஃப்ரெண்ட் இத தப்பு பண்ணிட்டான். ஆனாலும் அவன நான் வந்து தப்பிக்க விடுறேன். அப்படிலாம் கிடையாது. இயற்கை விதி அது நடக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. எதுவா இருந்தாலும். அப்போ எனக்கு இந்த உலகமே பற்றற்று இருக்குது. எனக்கு எல்லாமே போர் அடிக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கும்போது தான், உலகமே ஒண்ணும் இல்ல. அப்போ நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணும். உதவினா என்ன ப்ரோ? நான் என் காசு குடுத்து உதவி செய்ய உதவின்றது அது மட்டும் கிடையாது. போய் பிசினஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? எண்ணெய் விக்கிறாங்க, சோப்பு விக்கிறாங்க, எல்லாம் சோறு விக்கிறாங்க. எல்லாமே விக்கிறாங்க. ஆனா, அவங்க எத்திக்கலா விக்கிறாங்களா? இல்ல. கெமிக்கல போட்டு எதேதோ பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஆனா, உங்களுக்கு பற்றற்ற ஒரு நிலை இருக்கும்போது, உலகமே ஒரு இது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு தோணும்போது தான், நீங்க வந்து நல்ல விஷயங்கள விக்க ஆரம்பிப்பீங்க. எப்படியோ பொறக்குறோம், இறக்குறோம். பெரிய காசு அளவுக்குலாம் மேட்டர் கிடையாது. ஆனா, நான் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போறேன். எனக்கு தேவையான விஷயத்த இப்போ ஒரு எண்ணெயா, அந்த எண்ணெயில ஏன் நான் கெமிக்கல கலக்கணும்? நான் பியூரஸ்ட்டான எண்ணெய ஒரு பிரைஸ்க்கு குடுத்துட்டு போறேன். அதுக்கு எனக்கு அவங்க காசு தருவாங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் பற்றற்ற நிலையில இருக்கும்போது தான் வரும். நெறைய பேரு முன்னாடி அதாவது நம்ம அடிக்டடா இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து தப்ப தட்டி கேட்கணும்னு ஆசையா இருக்குது. ஆனா தட்டி கேட்கணும்னு நெனச்சா பயமா இருக்குது. அப்படின்னு சொல்றவங்கலாம் இந்த டைம் வரும்போது, லைஃப்ன்னு ஒரு இதுவே கிடையாது. அப்ப எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணிவு அவங்களுக்கு வரும். நான் பெரிய விஷயமா அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எனக்கு பெரிய ஒரு எண்ணம் வருது. எனக்கு பெருசா ஆகணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுக்குமே இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா, நீங்க இந்த உலகத்துல சேஃபா வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே கிடையாது. அப்போ "இறங்கி அடிடா" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா, இந்த உலகன்றது ஒண்ணுமே இல்லன்றது உங்களுக்கு புரிஞ்சதால தான். இந்த 3 இயர்ஸோ இல்ல 5 இயர்ஸோ இல்ல 2 இயர்ஸ், இந்த 3 இயர்ஸோ, 5 இயர்ஸோ இல்ல 2 இயர்ஸோ உங்களுக்கு இந்த ஒரு நிலைய குடுக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு மைண்ட் செட்ட குடுக்குது பார்த்தீங்களா? அந்த மைண்ட் செட்டுக்கு அப்புறம் வந்து உங்களோட லைஃபே வேற லெவல்ல மாறும்.
நீங்க இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இதையுமே நீங்க எடுத்து வச்சு கேட்கிறீங்க இல்லையா? இப்ப நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ரோட் மேப். இது ஒரு ரோட் மேப். அப்போ நீங்க இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்மள மாரி ஆட்கள் தான் இந்த உலகத்தையே மாத்தப் போறோம் இனிமே. கெட்டவங்கலாம் கீழ வரப்போறாங்க. நம்மள மாரி நல்லவங்க தான் மேல வரப்போறாங்க. ஸோ இத பத்தி நம்ம பயப்பட தேவை கிடையாது. உங்கள மாரி நீங்க பார்க்குற அவர மாரியே உங்களுக்கும் இந்த மாரியான விஷயங்கள் ஏற்படுது அப்டின்னா, நீங்க பயப்பட தேவை கிடையாது. நம்மளால இந்த உலகம் மாறப்போது. அதாவது இந்த வீடியோவோட எண்டுல சொல்லுவோம் பார்த்தீங்களா? மாற்றம் என்பது நம்மளிருந்து தான் தொடங்கும் அப்டின்னு சொல்லிட்டு. அது உண்மையாகும். மாற்றம் நம்மளிருந்து தான் தொடங்கும். கெட்டவங்க கீழ வருவாங்க. நல்லவங்க நம்ம மேல போவோம்.